வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா A55ஓட ரிவ்யூங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் அது வந்து 25,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பெரும்பாலும் பார்க்கலாம். சாம்சங் ஸ்டோரில் ஸ்டாக் இருந்தாலும் பார்க்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தும் பழைய பெசல்ஸ் எல்லாம் மறக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனோட இருக்கிற ஒரு சாம்சங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஏ சீரீஸாக இருந்தாலுமே உங்களுக்கு குட் லாக் மாதிரியான ஃபீச்சரோ இல்லாட்டி வந்து டேப் டு பே இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஒன் யூஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மெச்சூர்டாகவும் இருக்கும். ஸோ அந்த டிவைஸை தான் ராகுல் கிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஃப்ளிப்கார்ட் டீலில் தான் வாங்கியிருக்காங்க போல். ஸோ அதான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த டிவைஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் அதே சமயம் கீழே வந்து கடைசியில் கேமரா சாம்பிள்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்கள் நேரங்களை இப்படி வந்து எங்களுக்காக நம்ம கம்யூனிட்டிக்காக அர்ப்பணித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா A55 எதர் பிரைமரி மார்க்கெட் அப்படி இல்லைனா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கூட எடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்க தோணும். பட் அந்த கேள்விகளுக்கான பதில் அப்படின்னு பார்க்கும்போது நான் அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சரி, யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்ல டிவைஸ் தான். பட் நம்ம வந்து பெருசாக கவர் பண்ணது கிடையாது. யூஸ் பண்ண அனுபவத்தை வச்சு நான் ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் கூட இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா எப்படி இருக்கும்னா, இப்போ லைவாக இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறனால இப்போ இவ்வளோ அப்டேட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குது, ப்ளஸ் கேமரா எந்த அளவுக்கு செயல்படுதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இப்போ 25,000 ரூபாய் கீழே அப்போ இந்த டிவைஸ் திரும்பியும் ஆஃபரில் வரதான் செய்ய போகுது. வரும்போது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வாங்கலாமா வேணாமாங்கிற டிசிஷனையும் சாலிடாக எடுக்கலாம். ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா டீட்டெயில்டு யூசர் ரிவ்யூ ஃபார் A55 கொடுத்துருக்காங்க. ராகுல் கிருஷ்ணன் உடுமல்பேட்டிலேருந்து. ஸோ வேரியண்ட் வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், மேனுஃபேக்சரிங் டேட் ஜூலை 2025. ஸோ வேற லெவல் டீட்டெயில் கொடுத்துருக்காரு. சாஃப்ட்வேர் அப்டேட்டு Android 15 இருக்குது. One UI 7 பேஸ்டு, ஜூலை 2025 செக்யூரிட்டி பேட்சோட இருக்குது. கலர் வந்து ஆசம் ஐஸ் ப்ளூ. ப்ரைஸ் இவர் பே பண்ணது 24,999 ரூபாய். இந்த ஃப்ரீடம் டே சேலில் தான் வாங்கியிருக்காரு. ஆர்டர் டேட் வந்து 4 ஆகஸ்ட். நான் ரெக்கார்ட் பண்ணுறது என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரைட். ஓகே. ஸோ ஆர்டர் டேட் 4, டெலிவரி டேட் 5. அமேசான் எக்ஸ்பீரியன்ஸு ப்ரோ, இவ்வளோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களே ப்ரோ. நிறைய மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம படித்தோமா இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லி பெரும்பாலும் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது லைவாக பார்க்கும்போது இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய டேட்டா கிடைக்கிற மாதிரி இருக்குது. அமேசான்லேயே இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, காட் 1 day டெலிவரி, அவுட்டர் பேக்கேஜ் வாஸ் பார்ஷியலி ஓப்பன், ஆல் பார்சல் கண்டென்ட்ஸ் வேர் சேஃப், பட் இஷ்யூ வித் சீரியல் அண்ட் IMEI நம்பர் மிஸ்மேட்ச் இன் இன்வாய்ஸ் அண்ட் வாரண்டி ஸ்லிப், ஃபோன் இஸ் ஜென்யூன், செக்டு சர்வீஸ் என்று சாம்சங் வெப்சைட்டில் வாரண்டி வந்து 5 8 மாதம் 2026 வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்கு. ஃபோன் மேனுஃபேக்சரிங் எவ்ரி திங் இஸ் லெஜிட்டு. கான்டாக்டட் அமேசான் கேர் ஆன் 8/8/2025 அண்ட் ரைஸ் டிக்கெட்டு. தே செட் தே வில் ப்ரொவைட் ரெசல்யூஷன் வித்தின் 10 business days. ஐ வில் அப்டேட் த ஸ்டேட்டஸ் ஒன்ஸ் ஐ கெட் த அப்டேட். ஐ திங்க் இஷ்யூ வித் செல்லர் கிளிக்டெக் கோயம்புத்தூர், நாட் வித் அமேசான். ஓகே. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இருந்தாலும் நீங்கள் அந்த வெரிஃபை பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதுவே இப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது டிவைஸ் வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தால், இந்த டிவைஸ் ஜென்யூன் தானா, இது எப்போ செஞ்சுருப்பாங்க, யாரும் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி யாரோ யூஸ் பண்ண நமக்கு கொடுத்துருக்காங்களா, பில்லில் வந்து ஏதாவது ஒரு சில நம்பர்ஸ் மாதிரி இருக்கா, அப்போ இந்த டிவைஸ் வந்து ஜென்யூனா இல்லையன்ற அந்த மனசுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே வந்து சாம்சங் கேர் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸ் சீரியல் நம்பரோ இல்லாட்டி IMEI நம்பரோ வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லா டீட்டெயிலுமே, இது எப்போ பண்ணது என்ன ஏதுன்னு. ஓகே. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டு என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணேன்னு, யார் சாமி நீ அப்படிதான் இருக்குது. போக்கோ X3 8/128 யூஸ் பண்ணேன். யூஸ்டு ஃபார் 4.5 years. போக்கோ X3 அப்போ வந்து இவருக்கு CPU ரீபாலிங் பிரச்சனை வந்துருக்குமா அப்படின்னு தான் பார்க்க தோணுது. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோஸ் எக்ஸலன்ட் பேட்டரி, 6000 mAh, 10 hours ப்ளஸ் SOT, 33 watt சார்ஜிங்கு, 1 hour 15 minutes சார்ஜ் ஏறிடும். MIUI வித் போக்கோ லான்ச்சரு, ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது. சாலிட் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் இன் இட்ஸ் டைம். கேமரா அபோவ் ஆவரேஜ் 2020 செக்மெண்ட், 120 Hz LCD, லவுட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, IR பிளாஸ்டர், இன்டர்னல் அலுமினியம் ஃப்ரேமு, டியூரபிள் நல்லாவே. ஓகே. கான்ஸ் 4G ஒன்லி, ஹெவி அண்ட் பல்கி, 225 grams 250 grams ப்ளஸ் வித் கேஸ். நெட்ஒர்க் இஷ்யூ டியூரிங் காலேஜ். ஓகே. காலேஜ் டேஸில் நெட்ஒர்க் இஷ்யூ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. டிம் ஸ்க்ரீனு, 400 nits தான் பீக் பிரைட்னஸ். LCD பேனல் நல்லா இருந்தாலும் இந்த பிரைட்னஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஆல்வைஸ் லைட்லி வார்ம் ஈவன் ஆன் லைட் டெஸ்ட். பிளாஸ்டிக் பேக் வித் ஹாலோ ஃபீல். ஸோ அந்த பிளாஸ்டிக் பேக்லேயே சிலர்லாம் அப்போ வந்து ரியல்மி, போக்கோ, ரெட்மிலாம் போட்டு அழுத்தி பார்ப்போம், என்னங்க சவுண்டெலாம் வருது பிளாஸ்டிக் பேக்கை பிடிச்சி அழுத்துனா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து டெலிவர் பண்ணுறாங்க.
ஓகே, மை டிஃபால்ட் செட்டிங் ஆன் A55. இதில் வந்து தீம் டார்க் மோடு தான் வச்சுருக்கேன். வால்பேப்பர் வந்து பிளெயின் பிளாக்கு. சிம் வந்து ஜியோ. ரோமிங் வந்து ஆனில் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60-120 Hz பேஸ்ட் ஆன் யூசேஜ். ஹாப்டிக்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து நிறைய கான்டெக்ட்க்கு வந்து அவங்களே எவாலுவேட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. டிசைன் அண்ட் பில்டு 8/10 லைக்ஸ். ப்ரீமியம் இன் அண்ட் ஃபீல். ஸ்லிம்மு, லைட்டர் தேன் மை ஓல்டு போக்கோ X3 ஈவன் வித் கேஸ். கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, மெட்டல் ஃப்ரேம் வேறு. IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் தான் நிறைய தடவை சொல்லியிருக்கேனே, IP69 என்ன IP6900 இருந்தாலும் கூட நம்ம ஊரில் இந்த மாதிரி டஸ்ட் அண்ட் வாட்டருக்கு வந்து நம்ம டிவைஸ் ஈஸியாக பலியாகலாம். அதனால் தயவுசெய்து ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன்ல. ஏதோ இந்த பிராண்ட் வந்து எங்கள் டிவைஸ் IP69 இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக அவங்களே வந்து ஒரு பையை கொடுத்து அதில் டிஸ்டில் வாட்டர் ஊற்றிலாம் மட்டும் கொடுக்கலாம். நாமளும் அதில் ஃபோனை முக்கிய எடுத்து உங்களுக்கு காட்டலாம். ஏன்னா அது நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு பிரைமரி டிவைஸ் கிடையாது. நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே அந்த டிவைஸில் வந்து நாங்கள் சிம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான நீடே கிடையாது. அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி போடலாம். ப்ளஸ் பிராண்ட் திரும்ப கேட்கும்போது கையில் கொடுத்து அனுப்பிடலாம். பட் உங்கள் கதை அப்படி கிடையாது. அதனால் தயவுசெய்து யாருமே 69 இருந்தாலும் IP69 இருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ளே போடுறது, தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறது, டிஷ்வாஷரை யூஸ் பண்ணி மேலெல்லாம் வைப் பண்ணி எடுக்கிறது, க்ளீன் ஆக்குறன்ற பேரில் எதாவது பண்ணுறது, ஸ்விம்மிங் பூலில் அண்டர் வாட்டர் டிஸ்பிளே அண்டர் வாட்டர் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வேண்டாம். முன்னெல்லாம் என்ன ஒன்றா பழைய ஐஃபோன்ஸு, பழைய நோக்கியா ஃபோன்ஸு, பழைய சோனி ஃபோன்ஸ்லாம் இருக்கும்போது கூட இந்த கோப்ரோக்கு கூட வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ்னு ஒன்று இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சில கேஸ் இருக்குது. அதுக்குள்ளே தூக்கி ஃபோனை போட்டு ப்ளூடூத் வழியாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்படி கூட பண்ணலாம். இந்த மாதிரியான ரிஸ்க்கு வேணாம் சரியா? ரைட்டு. ஸோ மொத்தம் பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லிட்டாங்க. கொரில்லா கிளாஸு, IP ரேட்டிங் இதெல்லாம். ஸ்டடி பாக்ஸி டிசைன் வித் ரவுண்டட் கார்னர்ஸ். டைமென்ஷன் வந்து 6.6 inch டாலு, 8.2 mm திக்கு, ஒயிட் பாடி ஃபார் கம்ஃபர்டபுள் கிரிப்பு. அந்த ஒயிட் பாடினால தான் நிறைய பேருக்கு டைப்பிங்க்கு நல்லா இருக்குது. சரி, இப்போ டிஸ்லைக்ஸ் என்னென்னா கொஞ்சம் எட்ஜி ஷார்ப்பாக இருக்கிறனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது போல். ஆமாம், ஸோ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியல. பெரிய இஷ்யூ இல்லை, இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 250 grams ஆஃப் வெயிட்டு, நாட் டூ ஹெவி பட் நாட் ஃபெதர் லைட் அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ நிறைய டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7000 mAh 194 grams கூட நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெட்டல் பில்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது எப்பயும். டிஸ்பிளே 8/10 லைக். என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா சூப்பர் AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. 1000 nits பீக் பிரைட்னஸ் போது, யூசபிள் அவுட்டோர்ஸு, விவிடு ஷார்ப் அண்ட் பஞ்சி கலர்ஸு, குட் டச் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே நல்லாயிருக்கு. டிஸ்லைக் திக் பெசல்ஸ், less noticeable after adding screen protector, visible fine grain texture indoors, low light especially on grey backgrounds, toggles, app drawer, YouTube notification center. இங்கெல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சின்ன கிரைன் டெக்ஸ்சர் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் யாராவது சாம்சங் டிவைஸ் வச்சுருந்து உங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் ஃபவுண்ட் ரெடிட் த்ரெட் சேயிங் இட்ஸ் காமன் பிஹேவியர் இன் 2024 சாம்சங் சூப்பர் AMOLED பேனல் A54, S24 FE etc. Less noticeable outdoors can be reduced by increasing vividness in settings. Compared to my uncle's A56, texture also present but less noticeable in his A56. Optical fingerprint sensor slower than side mounted. Just needs habit adjustment. Need to recalibrate after pasting temper glass. Okay bro. ஸோ இது வந்து ஃபேக்ட் தான். ஏன்னா ஃபிசிக்கலாக சைடில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இன் டிஸ்பிளே வந்து நமக்கு இப்போ அதுலேருந்து இவர் அடாப்ட் ஆகிறதுக்கு இப்போ எனக்குலாம் கேட்டிங்கன்னா மாற்றி ஆப்டாக ஃபோனை யூஸ் பண்ணி மைண்டில் அது இருக்குன்றனால டப்புனோடி பண்ணுவேன். பட் டெய்லி கடந்த ஒரு 4.5 வருஷமாக ஒருத்தர் வந்து ஒரு ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் இப்போ வேறு ஒரு டிவைஸ்க்கு மூவ் ஆகிறாரு. இவ்வளோ நாளாக சைடில் வந்து இப்படி கை வச்சு தான் அன்லாக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸு 9/10 பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய ஸ்கோர் வாங்கியிருக்கு. ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் அதுவே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ்ன்னு தான் சொல்லுவோம். சரி, இருந்தாலும் வந்து இப்போ சாம்சங் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். லைக்ஸ் ஸ்மூத் ஃப்ளூயிட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேஷுவல் டெய்லி யூசேஜ், எக்ஸலன்ட் தெர்மல் கண்ட்ரோல் தேங்க்ஸ் டு வேப்பர் சேம்பர் கூலிங், நோ அப்நார்மல் ஹீட்டிங், ஒன்லி ஸ்லைட் வார்ம் வென் டவுன்லோடிங் ஓவர் 5G, சார்ஜிங் ஆர் யூசிங் ஹாட்ஸ்பாட். பிடிக்காதவை டிஸ்லைக்ஸ் நன் சோஃபார், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மொத்தம். சாஃப்ட்வேர் அண்ட் UI 10/10 லைக்ஸ் க்ளீன் அண்ட் ஸ்லீக் ஒன் UI சவுண்ட் பேக்டு வித் சாம்சங் சிக்னேச்சர் ஃபீச்சர், fluid animation, no lag in general usage. Dislikes very minor app specific bugs. Others stutter in MyGeo app when scrolling and noticed minor orientation issue in LinkedIn are not deal breaking. இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். These issues were fixed after latest Play service update and clearing data of Play Store also updated to latest version. இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. பேட்ரி 10/10 சாலிட்
பேக்கப் அப்படின்னு போட்டிருக்காரு. 7.5 ஹவர்ஸ் எஸ்ஓடி வருது, 80 to 85% ட்ரெயின் வித் அடாப்டிவ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, நோ பேட்டரி சேவர், அதெல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. அண்டு 8.5 ஹவர்ஸ் இன் 60 ஹெர்ட்ஸ், ஓகே, வித் பேட்டரி சேவர் ஆன். ஸோ பேட்டரி சேவர் ஆன் பண்ணி 60 ஹெர்ட்ஸில் போட்டால் 8.5 ஹவர்ஸ் வரைக்கும் எஸ்ஓடி வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எதுவுமே பண்ணாமே 7.5 ஹவர்ஸுங்கிறதே போதும் ப்ரோ. 1.5 ஹவர்ஸ் ஆஃப் ஃபுல் சார்ஜ் வித் 25 வாட் சார்ஜிங்கு, எஃபிஷியன்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட், பரவாயில்ல. டிஸ்லைக்ஸு காம்படிட்டர்லாம் 45 வாட்டு 80 வாட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான். பட் ரியல் வேர்ல்டு டிஃப்ரென்ஸ் வந்து, அதாவது இப்போ A56 வந்து உங்களுக்கு 45 வாட் சப்போர்ட் வந்துருச்சு. அது வந்து அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு ரியல் வேர்ல்டு இம்பாக்ட் இருக்கான மாதிரியான ஒரு சில கேள்விகளும் தோணுதுன்றது தான். 5000 mAh கெப்பாசிட்டி இஸ் லெஸ் தேன் காம்படிஷனு பட் ஸ்டில் டெலிவர்ஸ் ஃபுல் டே என்டியூரன்ஸ். இது வந்து சாம்சங் கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ். இப்போலாம் இதை வந்து அவங்க ஆப்டிமைசேஷன் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பெருமையாக பேசிக்கலாம். ஏன்னா இப்போ அல்ட்ரா சீரிஸ்லேயும் 5000 mAh தான் இருக்குது, ஆனால் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் கேமரா 8 out of 10, கேஷுவல் டெஸ்டிங்கு, அட்டாச்சு சாம்பிள்ஸு, லைக்ஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி பிரைட்டு கிளியர் டேலைட் ஃபோட்டோஸ் வித் குட் டீடைல்ஸ், சிமிலர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் டு A56 இன் டேலைட், 4K ரெக்கார்டிங் அண்ட் போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டு, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஸ்டெடியர் ஷார்ட்ஸ் கிடைக்குது, டிஸ்லைக் லோ லைட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆர் ஆவரேஜ், ஃபைன் ஃபார் கேஷுவல் யூஸ், மோர் ஏஐ ப்ராசஸிங். ஸோ இதெல்லாம் டிஸ்லைக்ஸ்குள்ளே வருது. ஸ்பீக்கர் அண்ட் மைக் 10 out of 10, லைக்ஸ் dual stereo speaker with Dolby Atmos, loud balanced sound from both top and bottom speaker, 3 microphones ensure clear voice capture. சூப்பர் ப்ரோ. டிஸ்லைக் இது வரைக்கும் எதுவும் இல்லை. கனெக்டிவிட்டி ஆக்சுவலாக ஒரு எக்ஸினாஸ் ப்ராசஸருக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல இமேஜ் அண்ட் ஃபீட்பேக் கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 10 out of 10 சொல்லியிருக்காரு. குட் கால் குவாலிட்டி, ஸ்டேபிள் சிக்னல் ரிசப்ஷன், ரிலேபிள் 5G கனெக்டிவிட்டி. டிஸ்லைக் என்னென்னா சம்டைம்ஸ் டேட்டா ஸ்பீட் ஃபீல்ஸ் ஸ்லோ even with 5G signal showing. After updating Play service and clearing data in Play Store, I can see improvement and network speed in my area, but it depends on locality. I have checked in my uncle's house in Coimbatore, getting 500 Mbps speed. செம்மையாக இருக்கே, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கா. ஆனால் ஜியோவில் ஓகே, ஜியோவில் இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. நிறைய பேர் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டு 1 Gbpsலாம் வருதுங்கிறீங்க. மொபைல் டேட்டா டேக்ஸ் a second or two to activate after switching on in 5G. ஓகே. கன்க்ளூஷன் 8.5 out of 10. வேர்டிக்ட் என்னன்னா ஒரு பேலன்ஸ்டு ப்ரீமியம் ஃபீல் மிட் ரேஞ்ச் ஃபோன் தட் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி ஃபார் கேஷுவல் யூசர். வேல்யூ ஃபார் மணி எக்ஸலண்ட். 25,000க்கு டவுன் ஃப்ரம் 40K லான்ச் ப்ரைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ஸ் லைக் ஆண்ட்ராய்டு ஈக்குவலண்ட் ஆஃப் அன் பட்ஜெட் ஐஃபோன், க்ளீன் சாலிட் அண்ட் ரிலேபிள். ஃப்ரெஷ் July 2025 யூனிட் வித் நோ ஹீட்டிங் இஷ்யூ அண்ட் டிபெண்டபிள் பேட்டரி லைஃப். ஃபைனல் சஜஷன் என்னென்னா டோட்டலி ஒர்த் த ப்ரைஸு. A55 ஹிட்ஸ் த ஸ்வீட் ஸ்பாட் பிட்வீன் பர்ஃபார்மன்ஸ், டிசைன் அண்ட் ப்ரைஸ். வுட் ஐ ரெக்கமெண்ட் இட் அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இஃப் யூ ஆர் கன்சிடரிங் ஆல்டர்னேட்டிவ் லுக் ஃபார் கேலக்ஸி M56 ஆர் F56. 55 அவர் சொல்கிறது 56. ப்ரோஸ் என்னென்னா சேம் ஸ்பெக்ஸ் வருது. 2025 தான் லான்ச் ஆயிருக்கு. 6 வருஷம் அப்டேட் வரப்போகுது. ஏஐ ஃபீச்சர்ஸ் வேறு இருக்கும். 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருது. 180 grams தான் வெயிட். 5000 mAh பேட்டரியும் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன்ஸில் கான் என்னென்னா பிளாஸ்டிக் ஃப்ரேமு, ஐபி ரேட்டிங் இருக்காது, ஸ்லைட் கேமரா டவுன் கிரேட் இருக்கும், மெகா பிக்சல்ஸில் சென்சார் சைஸில் கூட இருக்கலாம், மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஓகே, அப்படியா ப்ரோ? நமக்கு எங்கே நம்ம அதை யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் F36 மோனோ ஸ்பீக்கர் தான். ஆனால் M35 வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு. சாம்சங் கொஞ்சம் கோளாறானவன் தான் போல். ஃப்ரம் அதர் பிராண்ட்ஸ் கன்சிடர் நத்திங் ஃபோன் 3A இருக்குது. அப்புறம் ஐக்கூ நியோ 10R இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த 25Kக்கு கீழே வரும். I see improvement to the above software related bugs when I updated the latest Google Play system service and after clearing Play Store data, not Play service, Play Store data அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீரியஸ்லி வேறு லெவல் ப்ரோ. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். உங்கள் ஒர்க்கை பார்த்து நான் சீரியஸாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். மக்களும் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ராகுல் கிருஷ்ணன் ப்ரோ, சல்யூட் டு யுவர் ஹார்ட் ஒர்க். வேறு லெவல் டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. சாதாரணமாக நீங்கள் விட்டு வைக்கல. மனுஷன் இறங்கி அடிச்சிருக்காருங்க. எஸ்ஓடி அட்டாச் பண்ணி வச்சுருக்காரு. 8.5 மணி நேரம் எஸ்ஓடி வந்திருக்குங்கிறத காட்டியிருக்காரு. 18% மேலே வந்து பேட்டரி பர்சன்ட் இருக்கிறதையும் நம்மளால் அந்த இமேஜில் பார்க்க முடியுது. அதே சமயம் அவரோட டிவைஸோட இமேஜும் அட்டாச் பண்ணியிருந்தார். இதுதான் அவரோட டிவைஸ் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கான எவிடன்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இது மட்டும் இல்லை, அவுட்டோரில் 2x ஜூம் பண்ணதுக்கப்புறமா எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்காக இதை அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து அவுட்டோரில், இது வந்து இன்டோரில்.
டீட்டெயில்டாக இருக்குது. என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த ஃபோட்டோஸே நல்லாயிருக்கு. நீங்கள் இன்னும் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லலாம் கொஞ்சம் டேப் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபோட்டோ மாஸாக இருக்கும்னு தோணுது. இதுவே நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளோஸ்டாக சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டேப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது, டேப் பண்ணி எடுத்தா. ஓகே, ஸோ சாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் நான் டேப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். மேட்ரு என்னென்னா, அதோட ரெசல்யூஷன் எல்லாமே 960x1280 தான். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்பில் அனுப்பி, அதாவது இமேஜஸ் எல்லாம் அங்கே அனுப்பி அதுலேருந்து கம்ப்ரஸ் ஆன மாதிரி ஆகி அது எல்லாத்தையும் மொத்தமாக ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டர்லேருந்து ஜிப் ஃபைலாக மாற்றி அதை வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்குது இமேஜஸில். இல்லைனா அது கண்டிப்பாக இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஜூம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, குவாலிட்டி ரொம்ப இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா, எல்லாமே ஹெச்டி இமேஜஸ், ஜஸ்ட் 720p இமேஜஸ். அதனால தான். ஸோ மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ மோஸ்ட்டாக வந்து என்னென்னா, மெயிலில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் சாம்பிள்ஸை டேரெக்டாகவே அட்டாச் கூட பண்ணலாம். ஏன்னா 25 MB வரைக்கும் ஒரு பர்டிகுலர் அட்டாச்மெண்ட் இருக்கலாம் இல்லையா. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுத்தையுமே டாக்குமெண்ட்டாக ஒரு இமேஜையும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கூட ஃபுல் குவாலிட்டி இமேஜஸ் வந்துடும். வீடியோ சாம்பிள் அட்டாச் பண்ணுறது தான் இங்கே வந்து கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு புரியுது. பட் மற்றபடி இது நம்ம நார்மல் ஃபோட்டோ இமேஜஸ், அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸ், லோ லைட்டு, டே லைட்டு, அதெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதுவும் தனித்தனி ஃபைலாக நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. ரைட்டுங்க. ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ. இது வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரைட்டு, ஓகே மக்களே. ஸோ நாங்கள் மொத்தம் A55 வாங்கணும்னு யாருக்காவது ஐடியா இருந்திருந்ததுன்னா இந்நேரம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ப்ளஸ் அதே சமயம் இப்போ யாராவது சாம்சங் டிவைஸ் வச்சுருக்கீங்கன்னா கடைசியில் ஒரு நோட்டுன்னு போட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, உங்களோட சாம்சங் டிவைஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கூகுள் ப்ளே சிஸ்டம் சர்வீஸ், அதை கொஞ்சம் தட்டி விடுங்க. அதில் ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்குது போல். அதை ரெடி பண்ணி விட்டாலே டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். பார்க்கலாம். பை.